நம்முடைய செய்தியாளர் செந்தில்குட்டி இணைந்திருக்கிறார். அவரோடு நுகர்வோர் பாதுகாப்பு குறித்து, குறிப்பாக அந்த தேசிய நெடுஞ்சாலைகளில் நுகர்வோர் பாதுகாப்பு குறித்து தொடர்ச்சியாக கள ஆய்வு மேற்கொண்டு வரும் விஷ்ணுவோடு இணைந்திருக்கிறார். செந்தில்குட்டி, நெடுஞ்சாலைகளில் அமைந்திருக்கக்கூடிய இந்த உணவகங்கள், அந்த மோட்டல்ஸினுடைய பிரச்சனைகள் குறித்து பார்க்கும் பொழுது அதில் மிக முக்கியமான கூறு அப்படிங்கிறது உணவு சம்பந்தப்பட்டது. இந்த உணவுக்கான தரம் அல்லது விலை அப்படிங்கிறது நிச்சயமாக நுகர்வோருக்கு ஏற்புடையதா பல நேரங்களில் இல்லாதிருக்கக்கூடிய சூழல் இன்றைய தீர்ப்பாளம் நிகழ்ச்சியிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதும் நம்ம பார்க்க முடிகின்றது. அந்த வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக என்ன பார்க்கப்படுகின்றது, என்னென்ன பிரச்சனைகள் இதுவரை கண்டறியப்பட்டு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யலாம். அதாவது நாம் இப்போது இருக்கக்கூடிய பகுதி வந்து அடையாறில் இருக்கக்கூடிய பகுதி. இங்கே வந்து நுகர்வோர் பாதுகாப்பு, அதாவது உரிமைகளை எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்த கள ஆய்வுகளை மேற்கொண்டு வரக்கூடிய விஷ்ணு அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இப்போ இந்த நெடுஞ்சாலை உணவகங்களில் பெரும்பாலும் நிறைய இடங்களில் உணவோ அதற்கான அந்த மோட்டல்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு கட்டமைப்புகளோ இல்லாத ஒரு நிலை இருக்குது. இதை மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் அங்கே நீங்கள் வந்து ஆய்வுகளில் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஜென்ரலாக ஒரு ஹோட்டலில் ஹைவே ஹோட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபுட் குவாலிட்டி சரியில்லை. ஃபுட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எந்த மாதிரி லேபிளிங் வச்சுருக்காங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸில், அப்புறமா இப்போது ரேட் கார்டு இல்லை. இப்போது வந்து நானே ஒரு பெங்களூர் சென்னை வரும்போது அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது, இப்போது ஒரு ஹோட்டலில் பார்த்தோம், ஒரு ப்ராப்பர் செட்டப் இல்லை. ஒரு இப்போது எப்போ இந்த ஒரு ஃபுட் ப்ராடக்ட் பண்ணாங்க, ஒரு தோசை பண்ணாங்க, ஒரு அந்த மாதிரி ஒரு 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 இது இல்லை. அப்புறமா இன்னொன்றுனாக்கா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கம்மி அண்டு ஹைஜீனியாக இல்லை. அந்த மோஸ்ட் ஆஃப் திஸ் ப்ராடக்ட்ஸ் அப்போ வந்து அப்புறமா லே அவுட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்டு ஒன்றும் சரியில்லை. அது வந்து ஆக்சுவலாக லைசன்ஸ் அன்லைசன்ஸ் தான் கூட ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிற இப்போதைக்கு. இப்போது இதை மாதிரி மோட்டல்கள் என்ன மாதிரி இருக்கணும், எப்படி ஒரு கட்டமைப்பாக இருக்கணும், அரசு இதுக்கான விதிமுறைகள் எப்படி கொடுத்துருக்காங்க சார்? இப்போது அரசோட இப்போ நிறையா இப்போ கவர்மெண்ட் டூரிசம் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க, இப்போது இல்லாட்டி ஒரு நார்மல் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போது ஒரு ஹோட்டல் ஒரு ப்ராப்பர் லே அவுட்டில் இருக்கணும், இத்தனை ஸ்டாஃப் இருக்கணும், எந்த மாதிரி குக்கிங் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, வாஷ் பண்ணுறாங்களா ஒழுங்காக, வாட்டர் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கா, இப்போ அந்த எனர்ஜி கன்சர்வேஷன் எப்படி பண்ணுறாங்க, இப்போ அந்த வாட்டர் கன்சர்வேஷன் எப்படி பண்ணுறாங்க, அந்த மாதிரியெல்லாம் நிறையா கேள்விகள் இருக்குது. அப்போது இப்போ டூரிசம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டூரிசம்லேயே பார்த்துருக்கீங்கன்னாக்கா இந்த மாதிரி நிறைய கேள்விங்க கேட்டுட்டு தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க ஒரு டூரிஸ்டிக் ஹோட்டல் டெஸ்டினேஷன் மாதிரி. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நிறையா ஒரு இது இருக்குது. பட் நம்மளோட இப்போ ஹைவேன்னாக்கா ஒரு ஒரு கிரே ஏரியான்னு சொல்லலாம். யாருக்குமே இதில் வந்து ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத மாதிரி ஒரு ஏரியா. அதனால தான் இப்போ இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் வருது, லைசன்ஸ் இல்லாமல் வருது, லைசன்ஸ்டோடையும் வருது. இந்த மாதிரி நேரத்தில் ஹூ இஸ் அ ரெஸ்பான்சிபிள் பர்சன் யாருக்குமே ஒன்றும் தெரியாது. அதனால் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இல்லை நம்மளுக்கு. அது ஒன்று. இன்னொன்று, அந்த ரெஸ்டாரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டாஃப் இருக்கணும், ஒரு ப்ராப்பர் செட்டப் இருக்கணும், ஒரு ஒரு அது மாதிரி ஒரு என்ன மாதிரி ப்ராசஸில் அது வந்து ரெஸ்பான்சிபிள்னு தெரியாது. இப்போது கேரளா ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒரு லாஸ்ட் இயர் தான். இப்போ இந்த மாதிரி ஹைவே ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணுனாக்கா நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி இருந்தால் பர்மிஷன் வாங்கணுன்னு. இப்போ இவங்க யார்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு செட்டப் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரியாது. அதனால் திஸ் மேக்ஸ் இந்த ஜாபே டிஃபிகல்ட் ஆகும். இப்போ ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்னு வந்தாங்க, எந்த ரெஸ்டாரண்ட்டை இல்லீகல் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஒரு சான்ஸ் இல்லை. அந்த ஹைவேயும் ரொம்ப லாங்கு. அந்த மாதிரி இதில் வந்து இப்போது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஒரு இது பண்ணணும், ரெஸ்பான்சிபிலிட்டி இது பண்ணணும், ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணணும். அது மாதிரிலாம் ஒரு 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 ப்ராப்பர் ஒரு 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 ரெகுலேஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ பெரும்பாலான இந்த உணவகங்கள், நெடுஞ்சாலை உணவகங்கள் இந்த லைசன்ஸ் உரிமம் பெற்று தான் இயக்கப்படுதா? நீங்கள் உங்களோட ஆய்வுகளில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சார்? 3/4 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைசன்ஸ் இல்லாமல் தான் இருக்குது. இப்போது லைசன்ஸ்னாக்கா ஒரு பார்த்தாலே தெரியுமே. இப்போ வந்து ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்தில் ஒரு அடையார் ஆனந்தபன் போட்டிங்கனாக்கா வீணோ ஒரு லைசன்ஸோடு தான் இருக்குது. ஆனால் இன்னொன்று வந்து நீங்கள் சொல்கிறது குட் பாயிண்ட். பிகாஸ் லைசன்ஸ்டுன்னு ஒரு போர்டே இல்லை. இப்போ லைசன்ஸ், திஸ் இஸ் லைசன்ஸ் அண்டர்